வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. இன்று நடந்த அதிமுக பொதுக்குழு கூட்டம் ஆரவாரமாக அரங்கேறியது. அதிமுக பொதுக்குழு பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்றத மீண்டும் தெளிவுபடுத்துகிறார். அதே நேரத்தில் இந்த யாரோடு கூட்டணி, அடுத்தது என்ன அப்படின்றதுல இன்னும் தெளிவில்லையா அப்படின்ற ஒரு கேள்விகள் எழுந்திருக்கிறது. ஏன்னா பாஜக கூட்டணி முடிவுக்கு பிறகு கூடியிருக்கக்கூடிய அடுத்த பொதுக்குழு இது. இந்த ஒரு சூழலில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானங்கள் 23 தீர்மானங்களில் 15 தீர்மானங்கள் திமுக அரசை, தமிழக அரசை கண்டித்த தீர்மானங்கள். இன்ன பிற தீர்மானங்கள் இதில் வாழ்த்து தீர்மானங்கள் 3, இலக்கு தீர்மானம் 3 அப்படின்னு இன்ன பிற தீர்மானங்கள் மத்திய அரசை வலியுறுத்துவதாக சில தீர்மானங்கள், திமுகவை கண்டித்து மத்திய அரசை வலியுறுத்தி அப்படின்ற வாசகங்கள் இடம்பெற்றிருக்கிறது. ஏன் மத்திய அரசை கண்டிக்கவில்லை அப்படின்ற கேள்விகள் இருக்கிறது. கண்டிக்கக்கூடிய விஷயங்கள் இல்லையா, அல்லது இதில் அமைதி காக்கிறதான்ற கேள்விகளும் ஒரு புறம். இதே நேரத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேச்சும் தீர்மானங்களும் தொடர்ந்து வலியுறுத்துவது திமுக எதிர்ப்பை. இந்த அரசை, ஆட்சியை அவர்களுக்கு நடத்த தெரியவில்லை, வெள்ளம் ஒரு சான்று, அதே போல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு தொடர்ந்து பெரிய பட்டியலை வாசித்தார் எதிர்க்கட்சி தலைவர். கவனக்குறைவில் தான் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது, வெறும் மழை தான் பெஞ்சது, எங்களுடைய ஆட்சியில் எத்தனை புயல்களை பார்த்தோம் அப்படின்னும் குறிப்பிடுகிறார். இது எல்லா விஷயங்களும் வச்சு இப்போ முதலமைச்சர் பேரிடரில் மலிவான அரசியலுக்கு முன்னே வருகிறார், பாதிப்புகளின் போது அரசுக்கு துணையாக நிற்க வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் கூறுகிறார். எதிர்க்கட்சி தலைவரை நோக்கியதாக இது பார்க்கப்படுகிறது. 2024 தேர்தலை நோக்கிய திமுகவின் எதிர்ப்பு தான் அதிமுகவின் ஒற்றை வியூகமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த பொதுக்குழுவினுடைய தீர்மானம் மற்றும் பேச்சுக்கள் மூலமாக விவாதிக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களோடு நம்முடைய மதிமுக இலக்கிய செயலாளர் திரு காரை செல்வராஜ், நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அதிமுக செய்தி தொடர்பாளர் திரு கோவை சத்யன், அவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு TDS ரவிச்சந்திரன், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திமுக கொள்கை பரப்பு செயலாளர் முனைவர் திரு சபாபதி மோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு கோவை சத்யன் அவர்கள்ட்ட, இன்றைய பொதுக்குழு அப்படின்றது அதிமுக எதை நோக்கி பயணிக்க போகிறது அப்படின்றத வழிகாட்டக்கூடியது. திமுகவை எடப்பாடி பழனிசாமி அவருடைய பேச்சும் அதை தாண்டி நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களும் 15 தீர்மானங்கள் அரசை கண்டித்து, திமுகவை கண்டித்து அப்படின்றது இருக்கிறது. அப்ப திமுக எதிர்ப்பை மட்டும்தான் பிரதானப்படுத்த போதா அதிமுக? எங்கள் இயக்கத்தை தோற்றுவித்த பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் அவர் சொன்ன ஒரே வார்த்தை தான் இன்னைக்கும், அதுதான் அடிநாதம் அஇஅதிமுக தொண்டனுக்கு. தீய சக்தி திமுக. அது அதிமுகவுக்கு மட்டும் தீய சக்தி இல்லை, தமிழ்நாட்டுக்கு, தமிழக மக்களுக்கு ஒரு தீய சக்தினா அது திமுக. இருதுருவ அரசியல் தான். இப்போ தேசிய கட்சிகள் இங்கிருந்து வெளியே போய் 55 ஆண்டு காலம் ஆகிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இருதுருவ அரசியல், திராவிட கட்சிகள் திமுக அதிமுக தான். இந்த திமுக எதிர்ப்பு நிலைப்பாடு, தீய சக்தியை ஒழிக்க வேண்டும் அஇஅதிமுக நிலைப்பாட்டுக்கு தான் கடந்த 51 ஆண்டுகளில் 32 ஆண்டுகள் தமிழகத்தை ஆளக்கூடிய வாய்ப்பை மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். இதுதான் கள நிலவரம், இதுதான் கள யதார்த்தம். இரண்டுமே மாநில கட்சிகள், மாநிலத்தை சார்ந்த அரசியல் செய்யக்கூடிய இயக்கங்கள். அதில் பிரதானமாக தீய சக்தி திமுகவை எதிர்க்க வேண்டும் என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ஒரு தொண்டனுடைய எண்ண ஓட்டம். அதை தான் இன்னைக்கு வெளிப்படுத்துறாரு. இது தேர்தல் ஆண்டு, நீங்க பாருங்க, தேர்தலை நோக்கி அடுத்த நகர்வு. அடுத்து என்னென்ற கேள்விகள் இருந்தது பாஜகவோட கூட்டணி முறிவுக்கு பிறகு. வெறும் திமுக எதிர்ப்பு மட்டும் இன்றும் கை கொடுக்கும் நினைக்கிறீங்களா? இன்னைக்கு திமுக நாங்க மாநிலத்தை காப்பாற்றி விட்டோம், தேசத்தை காப்பாற்றுவதற்கு பாஜக எதிர்க்கணும்னு ஒரு கூட்டணிக்கு போயிட்டாங்க. அதிமுக பின்தங்கி இருப்பதா பார்க்கல இந்த நிலைப்பாடுகள். இப்படி கூட்டணிக்கு போன திமுகனால தான் பக்கத்து மாநிலம் காங்கிரஸை கண்டிச்சு ஒரு தீர்மானம் போட முடியல, மேகதாதை கண்டிச்சு ஒரு அறிக்கை கொடுக்க முடியல. முந்தானத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடி அந்த முன்னாள் அமைச்சர்கள் பொங்கலூர் பழனிசாமி அவருடைய பையன் அவங்க வீட்டில் ரெய்டு விட்டது கூட ஒரு அறிக்கை கொடுக்க முடியாத நிலைமையில, கையாளகத்தனத்தை வெளிப்படுத்த முடியாமல், இயலாமையை வெளிப்படுத்த முடியாமல், பொய் பரப்புரையை மட்டுமே நம்பி வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிறாங்க. வாக்கு வங்கியே இல்லாத ஒரு கட்சிக்கு எதிராக அரசியல் செய்யக்கூடிய அளவுக்கு எங்க பொதுச் செயலாளர் இல்லை. அடிமட்டத்துல மேல வந்ததுனால பாஜக சொல்றீங்க. வாக்கு வங்கியே இல்லாத கட்சி எதிர்த்து அரசியல் செய்வது வாக்கு வங்கி இருக்க கட்சிங்க தமிழ்நாடு. அப்போ திமுக தேசிய கட்சி கிடையாது, மாநில கட்சி. அப்ப இதுலதே தெரியுதா அவங்களோட நோக்கம், குறிக்கோள் என்னவா இருக்கு அப்படின்னு. மாநிலத்துல எதுவுமே சில கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாத வான ஏறி வைகுண்டம் போன கதையா இங்கே இருதுருவ அரசியல், திராவிட இயக்கங்கள் தான் அப்படிங்கிறத மறந்து இன்னைக்கு என்னமோ வேறு திசையில பயணிச்சு, அதுக்கு எதுக்கு மக்களோட வாழ்வையும் வாழ்வாதாரத்தையும் உரிமையும் பறி கொடுத்து விட்டு 520 வாக்குறுதிகளை நான் வானவில்லை வளைத்து கையில் கொடுப்பேன்லாம் பேசி பொய் பரப்புரைகளை வைத்து பொய்களை சொல்லி இன்னைக்கு ஆட்சி கட்டில் 2.5 ஆண்டு காலமாக
மக்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் உரிமையெல்லாம் பறி கொடுத்து விட்டு இயலாமையின் வெளிப்பாடு என்னன்னு தெரியாம திசை மாதிரி பயணிக்கிற திமுகக்கு நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் இருதுருவ அரசியல். ஓகே, நான் கேட்கிறேன், தீய சக்தி எதிர்ப்பது தான் எங்க வேலை. திரு சபாபதி மோகன் அவர்கள்ட்ட இருதுருவ அரசியல்ல பிரதானமா அதிமுக எதிர்க்க வேண்டியது திமுகவை தான். அதை நாங்கள் எதிர்க்கிறோம். அதை தாண்டி 15 தீர்மானங்கள் திமுகவை நோக்கியதாக இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும், ஊழலுடைய மாடல் அப்படின்னு அவங்க விமர்சிப்பதாக இருக்கட்டும், வடகிழக்கு பருவமழையில் அரசு கண்டுகொள்ளவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டுகள் அப்படின்னு 15 தீர்மானங்கள் திமுகவை கண்டித்ததாக இருக்கிறது. பதில் என்ன? இப்படி தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். யார் உன் நண்பன் என்று சொன்னால் உன்னை பற்றிய கருத்து எனக்கு தெரியும். என்ன புத்தகங்களை நீ படிக்கிறாய் என்று சொன்னால் உன்னை பற்றி தெரியும். அதுபோல அரசியல்ல இப்படி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். மதிப்பிற்குரிய கார்கே அவர்களே, கார்கையை நான் பெருசும் மதிக்கிறேன். காரணம் உங்களுக்கு தெரியும். நீங்க அரசியல்ல உன்னுடைய எதிர்க்கட்சி யார் என்று சொன்னால் அப்பதான் நமக்கு என்ன பெருமை நமக்கு தெரியும். இந்த போட்ட தீர்மானங்கள்ல 23 எங்களை எதிர்த்து போட்டிருந்தா கூட அன்பு சகோதரர் சத்யன் அவர்களே எனக்கு கோபம் வராது. ஏன்னா இப்படித்தான் நீங்க போடணும், இப்படித்தான் போடணும். ஏன்னா இந்த ஒரு 6 மாசம் 8 மாசம் ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒண்ணுத்துக்கு நீங்க சொன்னீங்க பாருங்க, வாக்கு வங்கி இல்லாத கட்சின்னு சொன்னீங்க பாருங்க. நோட்டாவை விட குறைவாக வாக்குகளை பெற்றிருக்கிறவெல்லாம் திமுகவை பார்த்து எனக்கு ரொம்ப கூச்சமா இருந்தது. நாங்கள் தான் தமிழ்நாட்டை தீர்மானிக்கக்கூடிய சக்தி, திமுகவை எதிர்க்கிற சக்தி. எங்களால் தான் திமுகவை எதிர்க்க முடியும். தமிழ்நாட்டை தீர்மானிக்கிற சக்தி. அதிமுகவை பெண்ணுக்கு தள்ளிவிட்டோம். காலை மாலை மதியம் என்று தினமும் நாங்கள் பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அரசாங்கத்தை விமர்சிக்கிறோம் குதிச்சுட்டு இருந்தாங்க பாருங்க, கூச்சமா இருந்தது. இவங்களா நமக்கு எதிர்கட்சின்னு. இன்னைக்கு ஒரு தெளிவா நீங்க ஒரு 20 தீர்மானத்துல பெரும்பான்மையான தீர்மானம் சொல்றீங்களா? திமுக பாஜக சொல்றீங்க. நீங்க அது தெரியும், கேட்கிறவங்களுக்கு தெரியும். கார்கே கேட்கிற சத்தியன் சொல்லும் போது எந்த கட்சின்னு சொன்னப்போ அவர் பதில் சொல்லல. அது மாதிரி நாட்டு மக்களுக்கு நான் பேசுவதும் சத்தியன் பேசுவதும் புரியும். எனவே திமுகவை எதிர்த்து 13-15 தீர்மானங்கள் நீங்க போடுறீங்க. இந்த தீர்மானங்களுக்கு பதில் சொல்வதற்கெல்லாம் இப்ப நேரம் இல்லை. ஏன்னா நீங்க வெள்ளம் புயல் விரிவா நம்ம விவாதம் பண்ணியிருக்கோம். அவர்கள் சொல்லக்கூடிய கச்சத்தீவு பிரச்சனைகள் இருந்து எல்லாத்தையும் விவாதித்திருக்கிறோம். நீங்க வாங்க சார், பிளீஸ். நீங்க களத்துல நின்று தீர்மானம் போட்டு பொதுக்குழு செயற்குழு போட்டு கூட்டம் போட்டு போராட்டம் போட்டு நடத்துங்க. அப்பதான் அந்த நோட்டாவுக்கும் கீழே இருக்கக்கூடியவர்களுக்காக அவங்க எல்லாம் கொஞ்சம் அடங்குவாங்க. எனவே அதனால் நீங்க சத்தியன் எனக்கு பிடிக்கும். ஆங்கில தொலைக்காட்சியில் அவர் பேசும்போதெல்லாம் கூட நான் ரொம்ப நேரம் கேட்பேன். அவரு ஒரு வார்த்தை சொன்னாரு, நான் அதுக்கு பதில் சொல்லன்னு வச்சுங்க, அது தப்பா போயிடும். தீய சக்தியை ஒழிப்பதுதான் நோக்கம் என்று சொன்னார். ஆமாம், எங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. மத்திய அரசாங்கத்தினுடைய மண்டியிடுகிற அடிமை சக்திகள் இருக்கு பாருங்க, அடிமைகளின் கூடாரம். அந்த அடிமைகளின் கூடாரத்தை அடியோடு வேரோடு வேரடி மண்ணோடு பிடுங்கி எறிவதுதான் எங்கள் நோக்கம். இதான் என்னுடைய முதற்கட்ட பார்வை. இல்ல, அந்த குற்றச்சாட்டுகளை தான் சொன்னீங்க, அடிமை அரசுனே சொன்னீங்க. இன்னும் எடப்பாடியார ஒருமையிலெல்லாம் விமர்சிச்சீங்க. பாஜகவை தூக்கி எறிந்து விட்டார்களே, இனி எப்படி சொல்லுவீங்க? இல்ல இல்ல, நான் அப்படி பேசுறது, அதாவது என்னுடைய பேச்சை சத்தியனுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நான் அப்படி பேசல, பேசுகிறவர்கள் இருப்பாரு. நான் ரொம்ப நாகரிகமாக சொன்னேன். அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு தீய சக்திங்கிறதுக்கு அடிமை அரசு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அடிமையாக இருந்த ஒரு கட்சி, அடிமையாக ஒன்றிய அரசுக்கு அடிமையாக இருந்த ஒரு கட்சி அப்படின்னு சொல்றேன். அதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. அதான் என்னுடைய குற்றச்சாட்டு. அப்புறம் நீங்க பாரதிய ஜனதா கட்சியோட நீங்க விமர்சிக்கலையே அப்படின்னு சொன்னா இன்னும் நம்ம பேசலாம், இன்னும் டீடைலா நம்ம பேசலாம். அது நம்ம இன்னும் டீடைலா நம்ம பேசலாம். திரு அடுத்த கட்டத்துல ஓகே. நான் திரு காரை செல்வராஜ் அவர்கள்ட்ட, மத்திய அரசை பல விஷயங்கள்ல வலியுறுத்துகிறாங்க. ஈழத்தமிழருக்கு இரட்டை குடியுரிமை விவகாரமாக இருக்கட்டும் சரி, நாடாளுமன்ற பாதுகாப்பாக இருக்கட்டும் சரி, அதிமுக பாஜகவோடு உறவு அப்படின்னு எல்லாருமே திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் விமர்சிச்சுட்டு இருந்தாங்க, மறைமுக கூட்டணி. அதை உடைத்திருக்கிறது இன்றைய அதிமுக பொதுக்குழுன்னு பார்க்கலையா? இல்லை, முதல்ல நீங்கள் வச்சிருக்கிற தலைப்பை ஒட்டி ஒரு சில செய்திகளை சொல்லிவிட்டு உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்ல ஆசைப்படுறேன். 2024 திமுக எதிர்ப்பே அதிமுகவின் ஒற்றை வியூகமான்னு கேட்டிருக்கிறீங்க. அவர்களுக்கு அது மட்டும்தான் வியூகம் என்பதை பழக்கப்படுத்தியிருக்காங்க. அதை தவிர வரவங்களுக்கு வேறு எதுவும் தெரியாத தொண்டர்களுக்கும். எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலிருந்து வெளியேறி தனி கட்சி ஆரம்பித்து அந்த திமுகவின் மீது இருந்த கோபத்தினால் வெளியில் கட்சி ஆரம்பித்தார். அவர் இருந்த வரைக்கும் இது போன்று திமுகவின் மீதான குற்றச்சாட்டுகளையும் திமுகவை தீய சக்தி என்றோ
தீய சக்தியாக வந்து முழுவதுமாக அவர் பார்த்ததில்லை. அரசியல் களத்திலே தங்களுடைய தொண்டர்களை கூட ஒரு எதிரி மனப்பான்மையோடு நீங்கள் கடைசி வரை இருக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கவில்லை. அவர் திமுகவின் அவருடைய பார்வை என்பது வலுவாக இருந்திருக்கலாம், தொண்டர்களை அப்படி வளர்த்து எடுக்கணும்னு நினைக்கல. ஆனால் களத்தில் இருக்கிற பொழுது அந்த திமுகவினுடைய அரசியல் நிலைப்பாட்டை சொல்லி சொல்லி அவங்கள வளர்த்தார். ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆருக்கு பிறகு பொதுச் செயலாளர் ஆனதற்கு பிறகுதான் திமுகவை ஒரு எதிரியாக அடிமட்ட தொண்டன் கூட பாவிக்க வேண்டும் என்றும், அந்த ஒரு திருமண பந்தங்கள் சொந்தக்காரனுக்குள்ள ஒரு கல்யாண காட்சி கூட நடந்து விடக்கூடாது என்கிற அளவுக்கு, அது 2-3 உதாரணங்கள் வேணா சொல்லலாம், அளந்திருக்கிற அளவிற்கு அவர்கள் பழக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் எடப்பாடி தொடங்கி இன்றைக்கு திமுகவில் இருக்கிற அடிமட்ட தொண்டன் வரை திமுகவை எதிர்ப்பதை தவிர வேறு எதையும் சொல்லி அவர்கள் பழக்கப்படுத்தப்படவில்லை. இன்றைய சூழல்ல அதிமுக எதிர்க்கட்சி ஆளும் கட்சியை எதிர்க்கிறது, தவறுகளை சுட்டி காட்டுகிறது. அப்போ அந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்ல எதிர்க்கட்சி வேலையை சிறப்பாக செய்யணும் பார்க்கணும். இல்ல, அதாவது நீ எதிர்க்கட்சி வேலையை சிறப்பாக செய்வது என்பது, கேள்விகள் கேட்பது என்பது, அரசாங்கம் செய்கிற குறைபாடுகளை சுட்டிக்காட்டு என்பது ஒரு எதிர்க்கட்சியினுடைய வேலை என்பதில் மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் வைத்திருக்கிற தலைப்பிற்கு நான் சொல்வது அவர்கள் இப்படித்தான் பழக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால தான் நீங்கள் எடப்பாடி ஐயாட்ட நீங்கள் கேட்கல திராவிட மாரியம்னு கேட்கும்போது, ஏங்க அது கேட்டவன்ட்ட போய் சொல்லுங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தணும்னு சொன்னார். பார்த்தீங்களா, அவங்களுடைய வளர்ப்பு என்பது அதன் வெளிப்பாடு தான். அவங்களுக்கு இதை தவிர, திமுக எதிர்ப்பை தவிர, அவர்கள் மீது தீய சக்திங்கிற அந்த வார்த்தைகளை தவிர பயன்படுத்துவதற்கு வேற அரசியல் களத்தில் அவங்களுக்கு எந்த பாடத்தையும், கொள்கை ரீதியான பாடத்தை அதிமுக படிக்கவில்லை. 2 இதில் வந்து முக்கியமாக இந்த 23 தீர்மானங்களை நான் எப்படி பார்க்குறேன்னு சொன்னீங்கன்னா, ஒரு தன்னிலை விளக்க குறிப்பாக தான் நான் பார்க்கிறேன். அதிமுக எடப்பாடியின் மீது, அதிமுகவின் மீது கடந்த ஒரு 6 மாதமாக வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு தன்னிலை விளக்கம் கொடுத்திருப்பதும், அதில் ஒரு 4 தீர்மானங்கள் மட்டும் மாறி மீனவர் நலன், ஈழத்தமிழர் நலன், நெசவாளர்களுக்காக அவர்கள் கண்ணீர் சிந்தி இருப்பது, விவசாயிகளுக்காக அவர்கள் கண்ணீர் சிந்தி இருப்பது, பட்டியலின மக்களின் மீது அக்கறை இல்லாமல் இந்த அரசு இருக்கிறது என்று சுட்டிக்காட்டியிருப்பதை தவிர மற்றது எல்லாம் ஒரு தன்னிலை விளக்க குறிப்புகள் தான். பாரதிய ஜனதா கட்சியை வலிமையாக எதிர்க்க வேண்டிய சூழலில் அதை வலிமையாக அவர் எதிர்க்காததற்கு ஒரு காரணம், முக்கியமான காரணம், அவர் சொன்னது முழுவதுமாக அவருடைய தீர்மானத்தையும் தாண்டி 1.25 மணி நேரம் அவர் பேசின பேச்சை நான் முழுமையாக கேட்டவன் என்கிற முறையில் அவர் சொன்னது 2014க்கு முன்னால நடந்த பெருவெள்ளம் புயல் தினங்களில் கூட காங்கிரஸ் ஆட்சி இவ்வளவு பணம் கொடுக்கல, மாநில அரசுகள், மத்திய அரசுகள் மாநிலத்தை வஞ்சிக்கிறது, மாற்றாந்தான மனப்பான்மையோடு நினைக்கிறது என்று சொல்லி கடந்து போனாரே தவிர, கடந்த 10 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சி காலத்தில் 1,06,000 கோடி வெள்ள நிவாரணமாக, புயல் நிவாரணமாக, வறட்சி நிவாரணமாக கேட்டதற்கு 5,000 கோடி தான் கொடுத்திருக்காங்க. வெறும் 4.2% தான் என்கிற கோபம் கூட அவர்களுக்கு இல்லாமல் கடந்து போவது என்பது ஒன்று. இரண்டாவது, அவர் பேசுகிற பொழுது எனக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாஜக குறித்த அந்த 3 செய்திகள் தான். ஒன்று வந்து நாடாளுமன்ற மக்களவையில் நடந்த அந்த பாதுகாப்பு பிரச்சனை குறித்து அவங்க என்னைக்கு ஆரம்பத்தில் அது நடந்தப்போ பேசினாரோ அதே தான் இதில் பேசியிருக்கார். ஒன்று புதுசாகவோ அந்த நாடாளுமன்ற நடவடிக்கைகள் 1.25 மணிக்கு நடந்து 2 மணிக்கு மீண்டும் கூட்டி, அமித்ஷா வரல, பிரதமர் வரல, அரசாங்கம் முறையாக அணுகி அந்த பாராளுமன்றத்தை பண்ணல, 145 பாராளுமன்ற உறுப்பினர்களை வெளியேற்றியது குறித்தெல்லாம் இவர்களுக்கு கவலை இல்லை. ரொம்ப இலகுவாக கடந்து போவது என்பது மயிலிறகால் பாஜகவை வருடி கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒன்று. இரண்டாவது, தமிழ் உள்ளிட்ட இந்த 22 அட்டவணை மொழிகள்லாம் நீங்க வந்து அரசு மொழியாக்கணும், இரண்டாவது நீதிமன்றங்களுடைய வழக்கு மொழியாக்கணும் சொல்லி இருப்பது என்பது பொதுவாக எல்லா இயக்கங்களும் எல்லா நிலைகளிலும் பேசிக் கொண்டிருப்பதானே தவிர புதிதாக எடப்பாடியார் அவர்களுக்கு இப்பொழுது சிந்தனை வந்திருப்பது ஒன்று. இரண்டாவது, ஈழத்தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை, இது குறித்தும் திராவிட முன்னேற்ற கழகமும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற இங்கே இருக்கிற தமிழ் தேசியம் பேசுகிற இயக்கங்கள் எல்லாம் தொடர்ந்து மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தி வருகிற செய்தி தான். இந்த 3 செய்தி இதை கூட சொல்லலாம் அப்படின்னா நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க?
இத கூட சொல்லணும் பாத்தீங்களா, 2 பேர் கூட இத கூட சொல்லலன்னு இல்ல, இத கூட இப்படித்தான் அப்படியே வருடி மருந்து போடுற மாதிரி நாடாளுமன்ற கட்டிடத்தில் 149 ஜனநாயகத்துக்கு விரோதமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் 145 பாராளுமன்ற தொகுதிகளின் உறுப்பினர்களை வெளியேற்றி விட்டு நீங்க சட்டத்தை ஏற்றுறீங்க, மசோதாக்களை கொண்டு வர்றீங்க. இது குறித்து ஒரு தன்னிலை விளக்கம் கூட ஒரு பிரதமர் கூட உங்களுக்கு சப்போர்ட்டா ஒரு விஷயம் சொல்றேன். நாடாளுமன்றத்தை 145 பேர் வெளியே அமிச்சான்னு சொன்னாங்களே, இன்னைக்கு தீர்மானத்துல எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் பேசும்போது கட் பண்ணிடுறீங்களே ஆடியோ வீடியோவையும், அதை பத்தியும் பேசியிருக்காரு. அவங்களோட கூட்டணி இவருடைய நிலைப்பாடு என்ன? நல்ல செய்தி. அந்த நிகழ்ச்சி நான் சட்டமன்ற நிகழ்ச்சி நடக்கிற பொழுதே நான் பார்த்திருக்கிறேன். சட்டமன்ற நிகழ்ச்சி நடக்கிற பொழுதே பார்த்திருக்கிறேன். இங்கே மட்டுமல்ல, பாராளுமன்றத்திலுமே அது போன்ற குறைபாடுகள் சுட்டிக்காட்டுவதில் உண்மை இருந்தால் தமிழ்நாடு அரசாங்கம் அதை சரிப்படுத்த வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர் பேசுவது சரியாக இருந்தால் அதை முழுமையாக காட்ட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நான் ஏற்றுக்கொள்கிறேன். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நடவடிக்கை சரியாக இருந்தால், அவர்கள் சரியாக நடந்திருந்தால் நாங்க அறிக்கை கொடுக்கணுமா? இது எப்படி இதெல்லாம் சமாளிக்கலையா? எதிர்க்கட்சி தலைவர் பேசுவது சரியாக இருந்தால் அப்படின்னா இது என்ன? உங்களுக்கு பாராட்டுவதற்கு என்னை பொறுத்தவரையில் சட்டமன்றத்தில் எடப்பாடி அவர்கள் பேச்சு எந்த பேச்சையும் நான் ரசிக்கவில்லை. அதில் ஒரு தரம் இல்லை. அதை நான் உண்மையா சொன்னா எல்லா விஷயத்தையும் நான் பேசுவேன். இப்ப சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் மேட்ச் நடக்கல, இந்த 50 மேட்ச் நடந்தோன்னா KL ராகுல் லோகேஷ் ராகுல் கேப்டன் ஒரு செய்தியை சொன்னார். விளையாடினார்கள், வெற்றி பெற்றோம், ஆனால் இவர்கள் எல்லாம் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு ஆடலன்னாங்க. அவர் தமிழக சட்டமன்றத்தில் மக்களுடைய நிலைமைக்கு தகுந்த மாதிரி சட்டமன்றத்தில் பேசல. வலுவான ஆதாரங்களை எடுத்து வைத்து எதிர்க்கட்சியை ஆளுங்கட்சியை எதிர்க்கிற அளவுக்கு அவர் பேசல. அது வேற. அது இருந்தாலும் அது காட்டப்பட வேண்டும், நடுநிலையோடு இருக்க வேண்டும் என்பதில் உண்மை ஏற்றுக்கொள்கிறேன், நான் மறுக்கவில்லை. ஆனால் கடந்த காலங்களில் அதிமுக மீது, எடப்பாடி மீது எதை இவர்கள் எல்லாம் செய்யாமல் இருக்கிறார்கள்? OPS, TTS, சசிகலாவை கட்சியை காப்பாற்றுறதுக்கு மட்டுமே கடந்த 1.5-2 ஆண்டுகளாக போராடி கொண்டு மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் இருந்துவிட்டு நீலி கண்ணீர் வடிக்கிறீர்கள் என்று கேட்ட கேள்விகளுக்கு இந்த பொதுக்குழு ஒரு தன்னிலை விளக்கம் கொடுத்திருக்கிறதே தவிர அதை தீர்மானங்களாக கூட நான் பார்க்கவில்லை. ரவிச்சந்திரன் அவர்கள்ட்ட இது பாஜக எதிர்ப்பு அப்படின்றது இந்த தீர்மானங்களில் வெளிப்படவில்லை. நாங்கள் பாஜகவோட கூட்டணி இல்லை, திமுக சிறுபான்மை வாக்குக்காக நாங்கள் கூட்டணின்னு சொல்றாங்க அப்படின்னு அதிமுக சொல்லுகிறது. அல்லது இன்னும் அவர் சொன்ன மாதிரி அது கடினமான வார்த்தையில் கூட இல்லை அப்படின்னா, அப்போ பாஜக இன்னும் அதிமுகவோட ரகசிய உறவுல இருக்கான்னு கேள்வி வரும்ல இந்த நிகழ்வுகள் இருந்து. உங்களோட இருந்தால் சிறுபான்மையினர் வாக்கு எங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு ஓப்பனாக சொன்னது தான் அதிமுக. இதை விட ஒரு குற்றச்சாட்டை ஒரு கட்சியின் மீது வைக்க முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கே கேட்டுக்கோங்க. ரெண்டாவது, மத்திய அரசோடு என்றைக்கும் ஒரு இணக்கமான போக்கை வைத்து கொண்டு தான் செயல்பட்டிருக்கு. ஜெயலலிதா அம்மா மட்டும் எந்த இடத்துலலாம் தவறுகள் இருக்கோ அந்த இடத்துல தெள்ள தெளிவாக சுட்டி காட்டியிருக்காங்க. அதை நீங்கள் பல கட்டங்களில் பார்த்துருப்பீங்க. அதிமுகவில் மண்டிட்டு இருந்தாங்க, அடிமையாக இருந்தாங்க, ஒரு பாய் பேசக்கூடிய திராணி இல்லாமல் இருந்தாங்க அப்படிங்கிற அடிப்படையில் திமுக பல விமர்சனங்களை வைத்திருக்கு. இப்போ அதே மாதிரி நீ ஏன் போய் மத்திய அரசுட்டேருந்து பணம் வாங்கிட்டு வரலன்னா அவன் கொடுக்கல, வஞ்சிக்கிறான்னு சொல்லி அவன் மேலே பழிய போட்டுருச்சு. ஒன்றா அதிமுக மேலே பழிய போடும் செய்யலைன்னு, இல்லைன்னா மத்திய அரசு மேலே பழிய போடும் செய்யலைன்னு. இதுதான் திமுகவுடைய போக்காக இருந்துகிட்ருக்கு. மத்திய அரசோட மண்டியிட்டதுன்னு கேட்குறீங்க. நீதிபதி முன்னாடி போய் மண்டிட்டு ஐயா என்ன எப்படியாவது கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற நிலைமை தான் ஒரு கட்சிக்கு தவறாக இருக்குமே ஒழிய, மத்திய அரசு மாநில அரசுங்கிற போக்கு இருக்கும்பொழுது இல்லை பாருங்க, மண்டியிடுவதுங்கிற வார்த்தையை நம்ம ஏன் பயன்படுத்தக்கூடாதுன்னா, இந்திய பேரரசு அப்படிங்கிறது ஒன்று, மாவட்டங்கள் மாநில அரசிடமும் மாநிலம் மத்திய அரசிடமும் கேட்கறதுங்கிறது மண்டியிடுவது அல்ல. நீதிமன்றத்தில் ரெக்வஸ்ட் தான் பண்ண முடியும், நீதிமன்றம் தான் ஆணையிடும். ஆனா மாநில உரிமைகள் உரிமை இருக்க இடத்துல தாழ்ந்து போறதா மண்டிடுறது, அது யார் பண்ணாலும் தாழ்ந்து போறதுங்கிற குற்றச்சாட்டுக்கு தான் நான் முதல்ல உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன். அதிமுக பண்ணா தாழ்ந்து போறது, இவங்க பண்ணாங்கன்னா அவங்க அராஜகம் பண்றதுன்னு திசை திருப்புற கதை தானே. அதாவது தானிக்கு தீனி கதைன்னு சொல்லுவாங்க தெலுங்குல, அது மாதிரியான விஷயம் அது. இப்போ பிரச்சனை நேரம் இங்கே வந்துடும். காங்கிரஸ் கர்நாடகாவோட ஒரு எதிர்ப்பு தீர்மானத்தை போடுவதற்கு கூட திராணி இல்லாமல், அதை தான் சத்யன் குறிப்பிட்டாரு, அதையும் மத்திய அரசின் மீது போடுறது அப்படிங்கிற ஒரு நிலைமையை கொண்டு வந்ததுங்கிறது திமுக. அந்த விவாதத்தில் அவங்க காங்கிரஸோட பேசி வாங்கியிருக்கணும்.
பலூன் விட கருப்பு பலூன் விட்ட போது அவங்க என்ன பேசினாங்கங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதிமுக மாநில விஷயத்தில் வந்து அது நீட் பிரச்சனையாக இருக்கட்டும், இருமொழி பிரச்சனையாக இருக்கட்டும், சனாதன விஷயத்தில் அமைதியாக இருந்ததாக இருக்கட்டும், முத்துராமலிங்க தேவர் ஐயா விஷயத்தில் திமுகவுக்கு தான் நாஸ்திக ரீதியாக கோபம் வந்திருக்கணும். அண்ணாங்கிறது 2 பேருக்கும் இருக்கிற கோபம் தான்னாலும் அந்த நாஸ்திக எதிர்ப்புக்கு அவங்களுக்கு தான் கோபம் வந்திருக்கணும். அதை கூட அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் தான் அண்ணான்னு பேர் வச்சிருக்கீங்க, நீங்கள் தான் கோவப்படணும்னு உடனே உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டதும் அதிமுக தான். ஸோ அதிமுக தன்னுடைய வேலையை எங்கே பண்ணணுமோ அதை ஒழுங்காக பண்ணிட்டு இருக்குங்கிறதுல எனக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. கட்சி ரீதியாக ஒரு அதிமுகவை பார்க்குறத விட அந்த அதிமுகவுடைய தொண்டனை நான் பெரிதும் மதிக்கிறேன். ஏன்னா அவனுக்கு எம்ஜிஆர் அவர்கள் சொல்லிக் கொடுத்த, சத்யன் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகள் தெள்ள தெளிவாக தெரியும். திமுக என்றால் தீய சக்தி. அது அதிமுக தொண்டனுடைய பேசிக். அதிலிருந்து நம்ம இந்த தீர்மானங்களுக்குள்ளே வந்துடுவோம். ஒரு கட்சி கூடுது, அண்ணாமலை ஐயாவாக இருக்கட்டும், எடப்பாடி ஐயாவாக இருக்கட்டும், தன்னுடைய கட்சியோட மோதி அங்கே தீயவர்களை நீக்கிவிட்டு அந்த இடத்தில் தனக்கென்று ஒரு தளத்தை அமைத்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை அண்ணாமலை ஐயாவுக்கும் இருந்தது, வெற்றிகரமாக செஞ்சிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கும் இருந்தது, வெற்றிகரமாக செஞ்சிட்டாரு. இங்கே வந்து அட்வைசரியாக நிறைய கொடுத்துருக்காங்க. குற்றம் சாட்டுவதாக மட்டும் நீங்கள் அந்த 14 தீர்மானங்களை படிப்பீங்கன்னு சொன்னால் அந்த 14 தீர்மானங்களும் குற்றம் சாட்டுவதாக இல்லை, எடுத்து சொல்லப்பட்டதெல்லாம் இருக்கு. நிவாரண தொகையை கரெக்டாக கிடைக்கிற மாதிரி பண்ணுங்க, குளறுபடி இல்லாம கண்டனம். அது கண்டனம்ன்றது எடுத்து சொல்வதா? நான் சொல்லட்டுமா? எடுத்து சொல்வது நான் சொல்றேன். இப்போ இங்க வந்து 23 லட்சம் பேர் இருக்காங்க சென்னையில். கணக்கு போட்டீங்க, 6000 ரூபாய் கொடுக்குறேன்னு முடிவு பண்ணீங்க, 6000 ரூபாய் கொடுக்குறேன்னு முடிவு பண்ணீங்க, கார்டு ஹோல்டர்ஸ். அப்போது இன்ட்டு 6000 போட்டு சரசரன்னு பணங்களெல்லாம் அனுப்பி வச்சுட்டீங்க, முதல் நாள் அனுப்பி வச்சுட்டீங்க. அதற்கப்புறம் இருந்த பிரச்சனை என்னென்னா, நீங்கள் அதில் பாதிக்கப்பட்டவரா இல்லையா என்பதை சரிபார்த்து விட்டு நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப திருப்தியாக இருந்திருக்கும். ஒரு விஷயம் பாருங்கள், என் வீட்டில் பல ஆயிரம் பொருட்கள் நாசமாக போச்சு, எனக்கு 6000 கிடைக்குது. அவன் வீட்டில் ஒன்றுமே ஆகலை, அவனுக்கும் 6000 கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு அரசு ஏன் நடத்தக்கூடாதுன்னா, தராசு தட்டில் ஒரு இடத்துல தான் கல் வைப்போம், ஒரு இடத்துல பொருளை வைப்போம், அப்படி தான் அது இருக்கணும். அதை செய்யலை அப்படிங்கிறத அவங்க சுட்டி காட்டியிருக்காங்க. அது ஒரு சென்னை வாசியாக உங்களுக்கும் கோபம் வரணும், எனக்கும் கோபம் வரணும் இந்த விஷயத்தில். அதுக்கப்புறம் அவங்க பேசும்போது 520 வாக்கு குருதிகள் கொடுத்தீங்க, அதை நீங்கள் சரி பண்ணலை. அது பல பேருக்கு தெரியும், எது சரியாகலை எது பண்ணலைங்கிறது. எல்லா இடத்துலையுமே அவங்க அந்த பொதுப்பாட்டு திட்டத்தை அவசரமாக கொண்டு வந்திருக்கீங்க, அதை நீங்க சரி பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது எல்லாமே அட்வைசரியா தான் இருந்தது. ஆனா ஒரு விஷயம் எந்த ஜனநாயகத்தை பற்றி, பாராளுமன்ற ஜனநாயகத்தை பற்றி பேசியிருக்கணும், 140 எம்பியை பற்றி பேசியிருக்கணும்னு செல்வராஜ் ஐயா சொன்னாரோ, நீங்க 3 சம்பவங்களை இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு நான் எடுத்து சொல்றேன். அதிமுகவுடைய அத்தனை எம்எல்ஏக்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க. ஜெயலலிதா அம்மா மட்டும் இன்னைக்கு வரல, அதனால சஸ்பெண்ட் ஆகல. அடுத்த நாள் அவங்க ஒத்தையா வந்து அதே சட்டசபையில் பேசினாங்கிறது இந்த திமுக ஆட்சியில் நடந்த ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஜனநாயகத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ஜனநாயகத்தை பற்றி பேசும்போது எதற்கெடுத்தாலும், அதாவது திராவிட மாடல் இந்தியா பூரா பரவணும்னு அவங்க சொன்னதில் ஒன்று கண்டிப்பாக பரவி இருக்கு. அது என்னன்னு கேட்டால், சட்டசபையிலேருந்து சொக்காயை கழிச்சிட்டு வந்து வெளியில் உட்காந்து மாதிரி சட்டசபை நடத்துகிறேன்னு சொல்லி துரைமுருகன் ஐயா காமெடி அதெல்லாம் பண்ணுறத டெல்லி வரைக்கும் கொண்டு போய் திராவிட மாடல்ங்கிறத இந்தியா பூரா கொண்டு போன ஒரு நல்ல விஷயத்தை அவங்க பண்ணியிருக்காங்கிறத நீங்கள் ஒத்துக்கோங்க. தீர்மானத்துக்குள்ள கேள்விக்குள்ள வரதாக இருந்தால் அதிமுக தோற்றுவிக்கப்பட்டதே திமுகவை எதிர்ப்பதற்கு தாங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பிஜேபி மீது அவர்கள் வைத்த குற்றச்சாட்டு பல ஆண்டு காலம் இருந்து பிறகு அவர்கள் வைத்த குற்றச்சாட்டு மன்னிக்க முடியாத ஒரு குற்றச்சாட்டு. அது 2000 திரு சபாபதி மோகன் அவர்கள்ட்ட இங்க வந்து அவங்க கொடுத்திருப்பது வெறும் கண்டனம் மட்டும் இல்லை, இது ஒரு அட்வைஸ். அதை தாண்டி நடப்பு அரசியலை பேசியிருக்கார்கள். இப்போது பிரச்சனை என்ன, வெள்ளம், மழை, நிவாரணம், மத்திய அரசு எல்லாத்தையும் பேசியிருக்காங்க சார். வெறும் திமுக எதிர்ப்பு கிடையாது. இல்ல கரெக்ட். திருவாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு ஒரு செய்தி சொல்லணும். அதாவது இப்ப தூத்துக்குடி மாவட்டம், நெல்லை மாவட்டங்கள்லாம் இருக்குன்னு வச்சுங்க. இப்ப கணக்கு எடுத்திருக்காங்க, ஆடு மாடு இறந்திருக்கா, ஒரு ஆட்டுக்கு இவ்வளவு, மாடுக்கு இவ்வளவு, ஒரு தென்னை மரம் 100 தென்னை மரம் சாஞ்சு போயிருக்கா, ஒரு தென்னை மரத்துக்கு இவ்வளவு, படகு சேதமா அதுக்கு எவ்வளவு, வலை சேதமா, இயந்திர படகு சேதமா, அப்படி கணக்கெடுத்து தூத்துக்குடியில நெல்லையில அது மாதிரி தூத்துருப்போம். இப்ப சென்னையை பொறுத்த வரையிலும் ரவிச்சந்திரன் ரொம்ப அழகா சொன்னாரு. குஜராத்ல எப்படி நடந்தது தெரியுங்களா? ரவிச்சந்திரனுக்கு ஆச்சரியமா இருக்கும். குஜராத்ல வெள்ளம் வந்ததுன்னா ஐயா பிரதமர் மோடி அவர்களை முதலமைச்சர் இருந்தப்ப வீடு வீடா போய் கதவை தட்டி, அம்மா உனக்கு பிரிச்சு போயிடுச்சா குறிச்சுக்குவாங்க, உனக்கு வாஷிங் மிஷின் போயிடுச்சா குறிச்சுக்குவாங்க. குஜராத்ல அப்படித்தான் பண்ணாங்க.
யாருக்கே உங்களுக்கு தெரியாது. குஜராத்ல ரவிச்சந்திரன் கூட அங்க இருந்தாரு, கூட இருந்து ஊடா போய் உனக்கு மிக்சி போயிடுச்சா, உனக்கு டிவி போயிடுச்சா, உனக்கு ஃப்ரிட்ஜ் போயிடுச்சா அப்படின்னு குறிச்சு தான் கொடுத்தாங்க. என்னங்க சார், ஏதாவது பேசுறீங்களா, அதுல அர்த்தம் இருக்கா? எப்படியா கொடுக்க முடியும்? ஃப்ரிட்ஜ் போச்சு, மிக்சி போச்சு, நிவாரணம்னா 6000 ரூபாய் கொடுத்துருக்கோம். அதுல பாதிக்கப்படாதவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா அதுல உங்களுக்கு என்ன? இப்ப நீங்க பாதிக்கப்படாதவங்க ரவிச்சந்திரன் மேல கோபமா இருப்பான், 6000 ரூபாய் வாங்கிட்டவங்களுக்கு. நான் ரவிச்சந்திரனுக்கு தெளிவா சொல்றேன், எனக்கு சத்தியம் பண்ணக்கு எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. என்ன பேசுறீங்க? இந்த நாட்டுல எப்படி இருக்கு ஆட்சின்னா, சார் உலகமே வெட்கி தலை குனிஞ்சு நிக்குது சார். நீங்க பிரதாப் சிங்காங்கிற எம்பி, பிஜேபி எம்பி துண்டு சீட்டு கொடுத்து தீவிரவாதிகள் உள்ள குதிச்சு தகராறு பண்ணி நாடாளுமன்றமே நீங்க ஒரு 100 பேர் செத்து போகக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்கான்னு சொல்லி அவ்வளவு கேவலமா இருக்கு. அத பேசுவோமா ரவிச்சந்திரன்? நீங்க பிரிட்ஜ் மோஷனை பேசுவோமா? ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா நாரி போயிருக்கு. பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான பிரிட்ஜ் மோஷன் வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? அவர் மறுபடியும் சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்களே, பிஜேபி எம்பில இருந்து தூக்கி எறிஞ்சிருக்கணும். நாரி போயிருக்கு நாடே. அத பேசுமா சார்? நேத்தி சார் தீவிரவாதிகள் இந்தியாவுடைய கப்பல் மேல ட்ரோன் அட்டாக் நடத்துறான். அது என்னன்னு உங்களுக்கு தடுத்து நிறுத்த முடிஞ்சதா? என்ன பேசுறீங்க? நாங்க பேசணும்னா எங்க அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உங்க அப்பன் வீட்டு பணமா ஏடிஎம்னு நீங்க சொன்னதுக்கு, ஏடிஎம்ல யாருக்கு பணம்னு கேட்டதுக்கு சொன்னாரு. ஆனா ஐயா மோடி என்ன சொன்னார் தெரியுமா? துமாரா மாமனார் மணியோ அப்படின்னு ஹிந்தியில சொன்னார். எனக்கு ஹிந்தி தெரியல. மாமனார் மணியான்னு நீங்க சொல்லலாமா? இன்னும் சொல்ல போனீங்கன்னா மாமனார் மணின்னு சொன்னது தப்பு. அப்பா விட்டு பணமான்னு கேட்டா பிள்ளைக்கு அப்பாவுடைய உரிமை இருக்கு. மாமனார் விட்டு பணமான்னு கேட்டா மாமனார் பையனுக்கு தான் உரிமை இருக்கு, கேட்கிறவங்களுக்கு உரிமை இல்ல. அப்ப நீங்க உதயநிதி சொன்னதா தப்பு. ஆனா பிரதமரா இருந்த மோடி முதலமைச்சரா இருந்தப்ப காங்கிரஸ் பார்த்து உங்க மாமனார் விட்டு பணமான்னு கேட்டது நியாயமா? சரி, அது ரவிச்சந்திரன். நீங்க ரெட் சீல இந்தியாவுடைய கப்பல் மீது ட்ரோன் அட்டாக் நடத்திருக்காங்க ஹவுட்டி தீவிரவாதிகள். அதை யாராவது கேட்க முடிஞ்சதா? என்ன சார் பேசுறீங்க நீங்க? உங்க ஆட்சிக்கு சரியான பாடம் கட்ட போறோம். நீங்க நாடாளுமன்றத்துக்குள்ள நீங்க பேசுறீங்க, கேட்டா கல்யாண் பானர்ஜி சார் மிமிக்ரி இஸ் an art. மிமிக்ரிங்கிறது ஒரு ஆர்ட். அதுக்கு நீ குற்றம் சொல்ல முடியாது. ஏன் நீங்க பிரதமர் மோடி அவர்கள் ராகுல் காந்தியை பார்த்து பப்பு 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 பப்புன்னு சொன்னீங்களே, அது மிமிக்ரி இல்லையா? அது அசிங்கமா தெரியலையா? ஒரு பிரதமர் மிமிக்ரி பண்ணலாம், ஒரு பிஜேபி ஒரே நிமிஷம் உங்க கேள்விக்கு பதில் வாங்கிறேன். ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன் கார்கே, முடிச்சிடுறேன். எங்களுக்கு நான் தொடக்கத்துல ரொம்ப பேசுனதுக்கு என்ன காரணம் தெரியுமா? சத்தியன் எதிர்கட்சி வரிசையில் இருக்காருன்னா சபாபதி பவனுக்கு மகிழ்ச்சி. ஆனா சத்தியமா சொல்றேன், நீங்க நோட்டாவுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் வாயை பொளந்துட்டு பேசக்கூடாது. ஒரே நிமிஷம் பதில் வாங்கிறேன். கொடுத்தீங்களா? எல்லாருக்கும் பாருங்க சார், நெல்லை தூத்துக்குடியில போய் பாருங்க, எத்தனை மாடு இறந்திருக்கு, வீடு போயிருக்கா, வீடு பாதி டேமேஜா, வீடே கணக்கெடுத்து கொடுத்திருக்கோம். போய் பாருங்க ரவிச்சந்திரன். மூணு பதில்கள் நான் தெளிவா சொல்லிடுறேன். நோட்டாங்கிற வார்த்தையை 2 முறை பயன்படுத்திட்டாரு. அவருக்கு நான் பதில் சொல்லிடுறேன். தமிழகத்தை ஆண்ட காங்கிரஸ் 2014 நோட்டா கீழே வாக்கு வாங்கிறதுக்கும் தமிழகத்தை இதுவரை ஆளாத பிஜேபி இன்றைய நிலை நேற்றைய நிலைக்கு இருக்கிறதுக்கும் வித்தியாசம் சபாபதி மோகன் ஐயாவுக்கு தெரியும். பூஷனை பொறுத்த வரைக்கும் 33 பேர் ஆதரவு தர்றாங்க, 7 பேர் கிராமமா வளர்ந்துச்சு. சத்தியன் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ரொம்ப கிராமத்துல அப்படியே பயங்கரமா இல்ல அவர் 33 பேர் வாக்களிக்க 7 பேர் எதிர்வாக்களிக்க அவர் வெற்றி பெற்றாலும் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா இவ்வளவு இஷ்யூஸ் மத்திய பாஜக அரசு மேல இருக்கு. அத பேசாம வெறும் மாநில அரசுடைய இஷ்யூஸ் மட்டும் நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்றேன், டைவர்ட் பண்றீங்களா? அதிமுகவுக்கு தன்னுடைய உயரம் இன்னைக்கு இல்ல. ஐயா கொஞ்சம் இருங்க, நான் பேசிடுறேன். ஏன்னா நீங்க நிறைய குற்றச்சாட்டு வச்சீங்க. இல்ல நான் வரேன். அவர் வைத்த 3 குற்றச்சாட்டுக்கு நான் பதில் சொல்றேன். அதாவது நான் பேசும் ஐயா நான் பதில் சொல்லிடுறேன். ஒரே நிமிஷம் ஐயா பதில் சொல்லிடுறேன். நான் எந்த சூழ்நிலையிலையும் சென்னையில போய் பிஜேபியை விட
more ஐயா. loyal to the king. ஐயா, பிஜேபி பத்தி 2024 தேர்தலுக்கு அப்புறம் பேசிக்கலாம் ஐயா, நிறைய நேரம் இருக்கு. அதாவது இல்ல, 3 முக்கியமான பிரச்சனை அவர் குறுக்க பேசிட்டே இருக்காருங்கிறதுனால நான் சொல்றேன். ஐயா, நான் சென்னையில ஒவ்வொருத்தர் வீடா போய் உன்னுடைய 2 வீலர் நாசமா போச்சு அதுக்கு பணம் தரட்டுமா, உன்னுடைய கட்டில் மெத்தை நாசமா போச்சு அதுக்கு பணம் தரட்டுமா, உன் வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண டிவி எங்க ஐயா கொடுத்த டிவிக்கு நாசமா போச்சு அதுக்கு பணம் தரட்டுமா நான் கேட்க சொல்லல. பாதிக்கப்பட்டவன் பாதிக்கப்படாதவன் அப்படின்னு தான் நான் பிரிக்க சொன்னேன். ஆனா ஜெயலலிதா அம்மா உங்களுக்கு முன்னுதாரணமா ஆரம்ப காலத்திலேயே மாட்டுக்கு கோழிக்கு எவ்வளவு கொடுக்கணுங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்க 5000 கொடுத்ததை நீங்க 6000க்கு தான் வந்திருக்கீங்க. இன்னொன்னு நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, குஜராத்தை பற்றி சொல்லும்போது திரும்ப திரும்ப பணம் கொடுத்துட்டாங்க இந்த திசை மாற்றுகின்ற வேலையை தொடர்ந்து செய்வாங்க. 1000 கோடி தான் அங்கேயும் கொடுக்கப்பட்டது. அங்கே பட்டினி சார்பு வரும்போது எந்த ஒரு நிவாரண நிதியும் அங்கே கொடுக்கப்படல. அதாவது வறட்சிக்கு எந்த நிவாரண நிதியும் அங்கே கொடுக்கப்படல. உண்மைகளை மறைத்துக் கொண்டு தொடர்ந்து பேச முடியாது. நாம புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த தீர்மானங்கள்ல ஒரு சாதாரணமான விஷயம், ஜனநாயகம். துணைத் தலைவர் இருக்கை, அந்த இடத்துக்கு நீங்க இன்னும் முடிவெடுக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? தேர்தல் ஆணையமும் சொல்லிடுச்சு, அதுக்கப்புறமே ஏன் முடிவெடுக்காம இருக்கீங்க? இது என்ன ஈகோவா? நீங்க என்ன காட்ட நினைக்கிறீங்க அப்படிங்கறத ஜனநாயக ரீதியா உங்களுக்கு புரிய வைக்க நினைக்கிறாங்க. ஓகே, அதே போல அதிமுக கேட்டது மத்திய அரசு கொடுக்காதுங்க, லேட்டா தான் கொடுக்கும், கம்மியா தான் கொடுப்பாங்க, நாங்க சமாளிக்கலையான்னு 15 வெள்ளத்தை காட்டுறாரு சார், வர்தாவை காட்டுறாரு சார். அது வலியுறுத்தல் இல்லையா? அது உங்களுக்கான அறிவுரை இல்லையா சபாபதி மோகன்? ஒரே ஒரு கேள்வி, 10 வினாடி டிசாஸ்டர் ஃபண்ட்ல இருந்து பணம் வருது இல்ல, எதுக்கு சார் நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்னு ஒன்னு வச்சிருக்கீங்க? எதுக்கு வச்சிருக்கீங்க? பதில் சொல்லுங்க. அது கொடுக்க மாட்டீங்களா? பேரிடர் வர்றப்ப நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்ட்ல இருந்து பணம் கொடுக்க மாட்டீங்களா? சார் இதே சூழல் தான் எடப்பாடி பழனிசாமி சமாளிச்சேன்னு கொடுக்க மாட்டீங்களா? சார் இதே சூழல் எடப்பாடி பழனிசாமி நான் சமாளிச்சேன்னு சொல்றாருல சார். சார் இப்ப திமுகவை சமாளிச்சுட்டு தான் சார் இருக்கு, சமாளிக்காம இல்ல. இவர் சொல்றாருல்ல நிவாரணம் எல்லாம் கொடுக்க மாட்டோம்னா எதுக்கு நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்ட் வச்சிருக்கீங்க? நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்ட் ஏன் வச்சிருக்கீங்க? 2009 வடிவமைச்சதே திமுக அரசு தான், காங்கிரஸ் திமுக அரசு தான் வடிவமைச்சது. டிசாஸ்டருக்கு எப்படி பணம் கொடுக்கணும்னு தீர்மானிச்சது நீங்க தான். நான் கேட்ட கேள்விக்கு ரவிக்கு அப்படிலாம் பதில் சொல்லவே தெரியாது. என்னங்க நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்ட்னு ஒன்னு இருக்கு, அந்த ஃபண்ட் யாருக்கு கொடுப்பீங்க சார்? நீங்க ஃபைனான்ஸ் கமிஷன் முடிவு பண்ணோம், செஸ்ல இருந்து தான் பணம் போகுது. இது எப்படி கொடுக்கணும்ங்கறத முடிவு பண்ணதே திமுக தான். சத்தியன பேர் கோவி சார். இப்ப பேஞ்சது வெறும் மழை தான் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் சொல்றார். பேய்ந்தது வெறும் மழையா, சாதாரண மழையா? ஒரு புயல் கடந்து போயிருந்தா கூட, இப்ப நாங்களாம் புயல 2016 வருதாவெல்லாம் குறிப்பிடுறாரு, நாங்களாம் சிறப்பாக கையாண்டோம் அப்படின்னு. இது சாதாரண மழையாக எதிர்க்கட்சி தலைவர் பார்க்கிறாரா? எனக்கு நேரம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல் கட்டத்தில் 2 பேருக்கு பதில் சொல்லணும். ஆனால் இதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி எடப்பாடியார் கழக பொதுச் செயலாளர் பட்டியல் கொடுத்தார். எத்தனை பேரிடர்களை சந்திச்சிருக்கோம், அதெல்லாம் எத்தனை நாம் கேட்டோம், அதில் எத்தனை கொடுத்தாங்க மத்திய அரசு, காங்கிரஸாக இருக்கட்டும் பாஜக இருக்கட்டும் எவ்வளோ கொடுத்தாங்க. அது திமுக, அந்த பட்டியலில் திமுகவும் இருந்தது. அள்ளி கொடுங்கன்னு கேட்டால் கிள்ளி தான் கொடுத்தாங்கங்கிறதையும் சொன்னார். எந்த இடத்துலையுமே புரட்சி தலைவி அம்மாவோ எடப்பாடியாரோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்துல இருந்துட்டு மத்திய அரசு நிதி கொடுத்தாதான் மாநில நிவாரண பணிகள் செய்வோங்கிற ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது. அதுதான் அடிப்படை வித்தியாசம். நான் முதலே சொல்லிட்டேன், எனக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கும்னு சொல்லிட்டேன், நான் விளக்கிடுறேன். அதுக்கப்புறம் நான் கேள்வி இப்போ அவர் அதான் சொன்னேன், நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கோம், எங்க நிற்கிதான்னு கேட்கல. அதைத்தான் நான் சொல்ல ஒரு வித்தியாசம், அடிப்படை வித்தியாசம், ஆளுமைக்கு தலைமை பண்புக்கு என்ன வித்தியாசம் அடிப்படை சொல்லிடுறேன். எங்கேயுமே மத்திய அரசு நிதி கொடுத்தாதான் நிவாரண பணிகள் நடக்குன்னு எங்கேயுமே ஸ்டேட்மெண்ட் சொல்லலை. என்னை நம்பி தேர்ந்தெடுத்துக்காங்க, மக்கள் எங்கிட்ட எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறார்கள். என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன இடர்பாடுகள் வந்தாலும் நிதிச்சுமை வந்தாலும் அதை சமாளிப்போம்னு சொல்லி சமாளித்து காட்டணும். 5000 நேரடியாக வங்கி கணக்கில் மாற்றின ஆரம்ப காலகட்டத்திலேருந்து அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்த பேரிடர்களை மு.க. ஸ்டாலின் மாதிரி மத்திய அரசு நிதி கொடுத்தாதான் நிவாரணப் பணிகள் நடக்குன்னு எங்கள் தலைவர் இன்றைக்கி சொன்னதே கிடையாது. அப்போ என்ன அர்த்தம்? மக்கள் என்ன கஷ்டப்பட்டாலும் சரி மத்திய அரசு காசு கொடுத்தா தானே அப்புறம் எதுக்கு தலைமை பண்பு, அப்புறம் எதுக்கு தலைவராக முதல்வராக போய் உட்காந்துருக்காங்க? இதான் அடிப்படை கேள்வி. அப்போ எங்கே இருக்குது ஆளுமைங்கிறது? எங்கே இருக்குது? அப்புறம் மக்கள் நம்பிக்கைங்கிறது எங்கே இருக்குது? அப்போ கையை விட்டாச்சுல மக்களை. இதுதான் அடிப்படை வித்தியாசம். இன்னொன்று சொல்கிறேன், மரியாதைக்குரிய சபாபதி மோகன் ஆரம்பிக்கும் போது சொல்கிறாரு, டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட் ஐ வில் டெல் யூ ஹூ யூ ஆர்ங்கிற மாதிரி மேற்கொள்ளிட்டு காலையில் என்னெல்லாமோ பேசினார். எல்லாம் பேசி முடிச்சுட்டு அதிமுக எதிர்க்கட்சியாக சந்தோஷம், ஆனால் அடிமைத்தனத்தை வேற இருக்குங்கிறது எங்களோட கடமைன்னு ஒரு கடினமான வார்த்தைகளை சொல்கிறார் இல்லையா? அப்பா மகன் பேரன் கொள்ளு பேரன் சொல்லி ஜனநாயக நாட்டில் மன்னராட்சி நடத்தி அவர்களுக்கெல்லாம்
ஒத்து ஊதும் பரம்பரை கொத்தடிமைகள் வைக்கும் விமர்சனம் எங்களை தாக்காது. இது நாகரிகமாக தான் சொல்றேன். அடிமைங்கும் போது பரம்பரை கொத்தடிமைங்கிற மோசமான வார்த்தை கிடையாது. ஜனநாயக நாட்டில் மன்னராட்சி அதே போல் கட்சியில அப்பாக்கு அப்புறம் மகன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய மன்னராட்சி நடத்தக்கூடிய கூட்டணி கட்சிகள் வைக்கும் விமர்சனங்களை ஒன்றும் பெருசா பாதிக்காது. இந்தியா கூட்டணி இன்னைக்கு தீர்மானத்துல முல்லை பெரியார் பத்தி, காவிரி மேலாண்மை ஆணையம் பத்தி, கச்சத்தீவை பத்தி, தமிழ் மொழி ஆட்சி மொழி மன்ற மொழி மட்டும் நீதிமன்றத்தில் அலுவல் மொழியாக மாற்றணும்னு சொல்லி தமிழை பத்தி, இது மாதிரி தமிழக உரிமையை பாதிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் வைத்து பொதுக்குழு தீர்மானங்கள் சொல்லி மதிமுக போடுறது கடைசியாக எப்போன்னு காரை செல்வர் எப்போ ரிலீஸ் பண்ணாலும் சரி, இன்னைக்கு விவாதத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணாலும் சரி, நாளைக்கு ஒரு டைம் இருக்கும்போது கூட எங்கள் பொதுக்குழுவில் பாருங்க தமிழக உரிமையை பாதிக்கும் இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் பேசியிருக்கோம் ஒரு ஆதாரம் கொடுக்கட்டும். இந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தது யாருன்னு கேட்டிங்கனாக்கா திமுகவும் தான். 18 ஆண்டு காலம் காங்கிரஸோட கூட்டணியில் இருந்தாங்க. காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டதா இல்லை. அன்னைக்கு நாடாளுமன்றத்தை முடக்கணும். 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கி இங்கே காவிரி மேலாண்மை அமையப்பெற்றது. முல்லை பெரியாரில் 136 அடியில் 142 அடி வழக்காண்மன்றத்தில் வழக்கு தொடுத்து ஜெயிச்சு புரட்சி தலைவி அம்மா. இங்கே வேளாண் பாதுகாப்பு மண்டலம் இந்தியாவிலேயே முதல் முறையாக வேற எந்த மாநிலத்திலும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மட்டும்தான் வேளாண் பாதுகாப்பு மண்டலம் இருக்கு. மொழின்னு வந்தீங்க இருமொழி கொள்கை தான் அப்படின்னு சொல்லி அதற்கு இன்னைக்கு அழுத்தம். இப்போ என்ன விஷயத்துல கச்சத்தீவு மீட்பு அப்படிங்கிறது, இப்போ எந்த விஷயத்துல மாநில உரிமைகளை பற்றி பேசுவதற்கு அஇஅதிமுக தவறி இருக்கிறது, இல்லை கண்டிக்க தவறி இருக்கிறது, இல்ல அழுத்தம் கொடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் மேல பாஜக இந்த கேள்வியை உங்களை நோக்கி இருந்தது இல்ல. அதுக்கு அடுத்து இந்த குற்றச்சாட்டு நீங்க அன்னைக்கு பதில் சொன்னீங்க. இன்னைக்கு தண்ணியில இவ்வளவு கொன்றாரு. அழுத்தம் கொடுக்க வேண்டியதுங்கிறது பண்ணோம்னா அவன் பண்ணியிருக்கோம். அவங்க மேல அவதூறு வழக்கே தொடுத்தோம். எப்போ நாங்க கூட்டணியில் இருக்கும்போது கூட மத்தியில் இருக்க பாஜக மேல அவதூறு வழக்கு தொடுத்தோம் உச்சநீதிமன்றத்தில். அப்புறம் ஆணையம் அமையப்பெற்றது. இது எல்லாத்துக்கும் மேல முத்தாய்ப்பா நல்லா சாப்பிட்டு போய் உண்ணாவிரத நாடகம் நடத்தி 1.5 லட்சம் தொப்புள் கொடி உறவுகள் கொலை கொண்டதுக்கு நாங்கள் துணை போல அது கூட இன்னைக்கு இரட்டை குடிமுறைன்னு கேட்டிருக்கோம். 2019 நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையில் அது இருக்கு. இன்னைக்கு அதை வலியுறுத்துறோம். அப்போ மாநில கட்சி அவர்களுடைய மக்கள் அதை சார்ந்த உரிமைகள் அப்படிங்கிறது எந்த இடத்துல அஇஅதிமுக விட்டு கொடுத்துருக்கு? ஒரு இடத்துல ஒரு உதாரணம். ஆனா இதெல்லாம் செய்ய வேண்டிய இடத்துல இருந்த திமுக இது வரைக்கும் தமிழக மக்கள் இது ஓப்பன் சேலஞ்சுங்க. சபாபதி மோகன் மரியாதைக்குரிய சபாபதி மோகன் அவர்களுக்கு ஓப்பன் சேலஞ்சு. இது வரைக்கும் தமிழ்நாட்டின் உரிமையை மீட்டோம், இதை நாங்கள் செய்தோம் சாய்த்தோம் ஒரு விஷயம் சொல்ல சொல்லணும். நான் கேட்டுக்கிறேன். நான் சொன்ன இந்த விஷயம் நீராகட்டும் மக்கள் வாழ்க்கை வாழ்வாதார உரிமைக்கு ஒரு விஷயம் சொல்ல சொல்லுங்க. காரை செல்வராஜ், சென்னை பெருவெள்ளத்தில் காரு நாசமாக போச்சு, வீட்டில் இந்த பெட்டு நாசமாக போச்சு, எனக்கு கிடச்சிச்சு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கிடைக்கல. இந்த 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 அழுகுறல் என்பது நிறைய இடங்களில் கேட்டது. அரசாங்கம் என்ன பண்ணதுன்னு புரியாதது இல்லை. அவர் முதல்ல டிடிஎஸ் ரவிச்சந்திரன் கிட்ட சொல்லி பக்கத்து வீட்டில் யாருக்கெல்லாம் வாங்கலேன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நோட்டீஸ் அடித்து இஷ்யூ பண்ண சொல்லுங்கள். இப்போ அதான் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கையை கொஞ்சம் கீழே இறக்கிடுங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு டார்கெட்டட் பெனிஃபிஷரிஸில் தான் ஆரம்பிக்க முடியும். இதை தங்கம் தென்னரசு அமைச்சர்கள் அழகாக சொன்னாங்க. அதற்கப்புறம் இப்போதைக்கு விண்ணப்பம் கொடுத்தாங்கல்ல ரேஷன் கார்டில் கிடைக்காத 5 லட்சம் பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க. 5,50,000 பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க. யாருக்கு கிடைக்கலன்னு இவங்க சொல்றாங்களோ அந்த 5,50,000 அவர் ஒருத்தராக இருக்கலாம். இல்லை என்றால் மீண்டும் வாய்ப்பு கொடுப்பாங்க. உரிமை தொகைக்கும் அப்படிதான். ஆரம்பத்தில் வாய்ப்பு கொடுத்தாங்க, திரும்ப 11 லட்சம் அப்ளிகேஷன் வந்தது. இப்பொழுது மறுபடியும் ஜனவரி வரைக்கும் மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு செயல் திட்டமும் ஒரு டார்கெட்டட் பெனிஃபிஷரிஸ்ல இருந்து ஆரம்பிக்க முடியும். மதிமுக நிலைப்பாடு எது காங்கிரஸ் கொண்டு வந்தாங்கல்ல 2013 அவசரமா பாஸ் பண்ணாங்கல்ல ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்ல. இல்ல அது பேசுவாங்க. ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்க்கு இப்ப நம்ம பேசுறதுக்கும் சம்பந்தம் இல்ல. மாநில உரிமைகளை அதிமுக என்று வலியுறுத்துறாங்க. அப்ப எந்த விஷயத்துல மாநில உரிமை பாதிக்குது கூட பாதிக்குதுன்னு இல்லங்க. நான் இதுல கொடுத்திருக்கிற தீர்மானங்கள் 23 நான் விவாதிக்க தயாரா இருக்கேன். முல்லை பெரியாறு அதோட ஸ்டேட்டஸ் என்ன, காவிரி பிரதமர். எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்தது என்ன தெரியுமா, இந்த தீர்மானத்திலேயே சமூக நீதிக்கு எதிராக செயல்படும் திமுக அரசிற்கு கண்டனமா. சமூக நீதிக்கு எதிராக யார் செயல்படுறா? திராவிட ஆரியம் தெரியாத ஒரு கட்சியினுடைய தலைவர் ஆய்வு பண்ணணும்னு ஒரு சொன்ன தலைவருடைய கட்சி தலைவரா இருந்துகிட்டு திராவிட கட்சி விசாரணையில் இருக்கிறது. தமிழக காவல்துறை இல்லை. சிபிசிஐடி வேங்கவையில் பிரச்சனையை விட்டுவிட முடியாது. ஒரு அனுமதி மட்டும் நெல்லையில் நடந்த ஒரு கேள்வி மட்டும் அவர்கிட்ட கேட்கிறேன். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 10% உள்ளொதுக்கீடுல நிதியின் சார்பாக அது முற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கு பொருளாதாரத்தின் அடிப்படையில் 10% உள்ளொதுக்கீடுல
2021 எடப்பாடியார் இருந்த வரைக்கும் அது நடைமுறையில் இல்ல. கடைசி 2.5 வருடங்கள் நிலைப்பாடு இருக்கு. அப்ப மதிமுக நிலைப்பாடு என்னது? என்னங்க நிலைப்பாடு இன்னொரு சொல்லுங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சரி 10% உள்ஒதுக்கீடு. சரி நாங்க 21 எடப்பாடியார் இருந்த வரைக்கும் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்படாத விஷயம் இப்ப 2.5 ஆண்டு நடைமுறையில் இருக்கு. அது உங்க நிலைப்பாடு. அதாவது இது என்ன நிலைப்பாடுன்னா அது என்ன சமூக நீதி பத்தி பேசுறீங்க. சொல்றேங்க சமூக நீதி பத்தி பேசுறீங்க. இல்ல மத்திய அரசாங்கத்தின் மீது என்ன கண்டனத்தை தெரிவிச்சீங்க நீங்க? மத்திய அரசாங்கத்தின் மீது இப்ப கண்டனத்தை தெரிவிச்சீங்க. இது வந்து அஇஅதிமுக ஆட்சியில் இருக்க வரைக்கும் இது நடைமுறையில வராது. நடைமுறையில் இல்ல. தீர்மானத்துல போட்டீங்களா? கம்யூனிஸ்ட் ஆதரித்த போது கனிமொழி கேட்டாங்க, என்னன்னு கேட்டாங்க. ஆமா இருக்கு. நீதிமன்றத்திலே சொன்னோம். நீதிமன்றத்திலே சொன்னோம். இது மாநில ஆட்சி, நாங்க ஆட்சியில் இருக்க வரைக்கும் நடைமுறை கிடையாது. நீதிமன்றத்துல சொன்னோம். இன்னும் முடிக்கல. மாநில சுயாட்சி பத்தி பேசுவதற்கோ சமூக நீதி பத்தி பேசுவதற்கோ நீங்க EWS என்பது சட்டமாக்கப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் செய்ய முடியாது. நீட்டை எதிர்க்கிறோம். நீட்டை எதிர்க்கிறோம். ஆனால் நீட் இருக்கிற வரைக்கும் அது செயல் திட்டங்கள் இருக்கத்தான் செய்யும். மதிமுக தீர்மானம் முடிச்ச முன்னே சொல்லி முடிச்சறேன். மதிமுக தீர்மானம் முடிச்சா நெட்டவை அடிச்சு பாருங்க. நித்தம் வருகிற அறிக்கை அப்படின்னு எதிர்க்கட்சி கூறுகிறது திமுகவை நோக்கி. சுருக்கமான இறுதி பதிலா ஒரே நிமிஷம் தான். சத்யன் கடுமையான வார்த்தைகளை சொன்னாரு. 80 ஆண்டு கால புதுவாழ்வுக்கு சொந்தக்காரரான ஐயா கலைஞர், அரை நூற்றாண்டு புதுவாழ்வுக்கு சொந்தக்காரரான அண்ணன் தளபதி இன்றைக்கு 300 இடங்களில் 5 லட்சத்துக்கு மேற்பட்ட இளைஞர்களை பயிற்றுவித்து உதயநிதி 5 லட்சம் பேரை வச்சு ஒரு இளைஞரணி மாநாடு. இப்ப நீங்க அவர் சொன்னார் பாருங்க, ஐயா கலைஞரை மதிக்கிறோம், அண்ணன் தளபதியை மதிக்கிறோம், உதயநிதியை நேசிக்கிறோம். இதுல எங்க கட்சிக்குள்ள எந்த சிக்கலும் இல்ல. யாரும் இதை எதிர்த்து கேட்கல. வேறு இளைஞரணி அமைப்பாளராக யாரை போட்டிருந்தாலும் இவ்வளவு சிறப்பா நடத்திருக்க முடியாது. 234 தொகுதிகள்ல 300 இடங்கள்ல ஒரு இடத்துக்கு 2000 பேர் 5 லட்சம் இளைஞர்களுக்கு கொள்கை பயிற்சி நடத்திருக்கோம். மிஸ்டர் சத்யன், எங்க கட்சியில இந்த பிரச்சனை இல்ல. ஆனா உங்க கட்சியில என்ன தெரியுமா? இதுதான் என் நிறைவு கருத்து. ஜனநாயகத்தில் இதன் பெயர் தான் மன்னராட்சி. இறுதி நேரம். புதிய வாதங்கள் வேண்டாம். சத்யன் கொஞ்சம் கேட்கணும், பொறுமையா கேட்கணும். சத்யன் பொறுமையா சுருக்கமா பேசும்போது முடிக்கிறேன் பாருங்க. சத்யன் கேளுங்க, தயவு செய்து கேளுங்க. நீங்க பேசுனீங்கன்னா நீங்க பேசும்போது நான் பேசல. சத்யன் இங்க பாருங்க, எங்க கட்சியில ஐயா கலைஞர், அண்ணன் ஸ்டாலின், தம்பி உதயநிதி நாங்க தெளிவா இருக்கோம். எந்த சிக்கல் இல்ல. எங்களை எதிர்த்தவர்களெல்லாம் கூட ஒரு நேரத்தில் இன்னைக்கு ஆதரவு தருகிறார்கள். நான் கேட்கறது என்னன்னா, உங்க கூட இருக்கிற பங்காளி சண்டையில இன்னைக்கு OPS சொல்றாரு, என்கிட்ட ஃபைல் இருக்கு, அந்த ஃபைல வெளியிட்டா எடப்பாடி பழனிசாமி திகார் சிறைச்சாலைக்கு போயிடுவாருன்னு சொல்றாரு. என் பையன் ரவீந்திரநாத்துக்கு மந்திரி பதவி கொடுக்காம தடுத்தது யாருன்னா அது எடப்பாடி பழனிசாமின்னு சொல்றாரு. நீங்க உங்களுக்குள்ள சண்டை போட்டு நீங்க OPS, சசிகலா, இருக்கீங்க. சார், நாங்க கலைஞரையா உதயநிதி நாங்க ஒரே அணியா தான் இருக்கோம். எங்கள்கிட்ட தெளிவு இருக்கு, ஒற்றுமை இருக்கு. அந்த ஒற்றுமையை நீங்க பார்த்து கத்துங்க. மக்கள் தான் எஜமானர்கள். எங்கள் பிரதமர் வேட்பாளர் யாருன்னு கேட்கறாங்கன்னு எதிர்க்கட்சி தலைவர் கேட்கிறாரு. இது வந்து டைலாக்கா வேணா கரெக்டா இருக்கலாம். பிரதமர் வேட்பாளரை இப்ப நீங்க ஜெயிக்கிறீங்கன்னா யாரை ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? அந்த கேள்வி இருக்குல்ல. கால சூழல் வரும்போது எண்ணிக்கையின் அடிப்படையில் வரக்கூடிய ஒரு விஷயம் தான். அது மாதிரி ஒரு வாய்ப்பு தமிழ்நாடு கிடைக்கும் போது கலாம் என்றால் கழகம் சொல்லி தட்டி பறிக்கும் இயக்கம் அல்ல. தமிழகத்திற்கு தமிழர் மூலம் ஒரு உலக அரங்கியல் அங்கீகாரம்னா அதுக்கு முதல் குரல் கொடுப்பது அஇஅதிமுக தான் இருக்கும். திமுக மாதிரி கலாம் என்றால் கழகம்லாம் போட்டு கவுத்த மாட்டோம். இல்ல சார், இது குழப்பத்துல இருக்கீங்களான்னு கேள்வி எழுப்புறாங்கல்ல. மோடியா லேடியான்னு கேட்ட கட்சி சார். மாநில இயக்கம், மாநிலத்தை சார்ந்த இயக்கம் இங்கே என்ன அப்படிங்கிறது முக்கியம். அதுக்கப்புறம் கால சூழல் வரும்பொழுது என்னங்கிற அரசியல் கணக்கு அது வேற கணக்கு. வாக்குல வாங்கி கொடுத்துருமா? ஒரே ஒரு நிமிஷம், அதான் முதல் கட்டத்திலே சொல்லிட்டேன். அந்த எதிர்ப்பு இருந்ததுனால தான் 50 ஆண்டு 32 ஆண்டுகள் நம்ம ஆட்சி கட்டில உட்காந்து ஆட்சி பண்ணோன்னு. ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடறேன். புரட்சி தலைவி அம்மாட்ட ஒரு ஆங்கிலத்தில் பேட்டி எடுக்கும்போது நீங்க உங்களுக்கு அடுத்தபடியாக ஒரு ஆளை அடையாளம் காணவில்லைன்னு கேட்கும்போது அம்மா என்ன சொன்னாங்க, இந்த இயக்கத்தில் நான் எப்படி கூட வேலை செய்கிறவர்கள், தொண்டர்கள், நிர்வாகிகளோட நம்பிக்கையை பெற்று, மக்களின் நம்பிக்கையை பெற்று பொதுச் செயலாளர் ஆகியிருக்கணும். அதே மாதிரி நாளை ஒருவர் உருவாகி வருவார். இந்த மக்களின் நம்பிக்கையும் தொண்டர்களின் நம்பிக்கையும் நிர்வாகிகள் நம்பிக்கையும் பெற்று வருவார். அவர் தான் பொதுச் செயலாளர். அதன்படி தான் இன்று எடப்பாடியார் அங்கே பொதுச் செயலாளர் இருக்கிறார். இதுதான் ஜனநாயகம். கடைக்கோடியில் இருக்கும் தொண்டன் கூட அரியணை ஏறலாம் என்ற வரலாறு இருக்கக்கூடிய இயக்கம் அஇஅதிமுக. அதுதான் நம்பிக்கை. இவர்களைப் போல் அப்பா மகன் பேரன் என்றால் அது மன்னராட்சி தான். ஜனநாயகத்தில் மன்னராட்சி. அதற்கு என்ன வேணா விளக்கம் கொடுக்க. இந்தியா கூட்டணி வந்து ஒரு ஒருமித்த கருத்து இல்லாத கூட்டணி என்றார். இந்தியா கூட்டணி ஒருமித்த கருத்தில்லாத கூட்டணி என்று சொல்லுபவர்களுக்கு அந்த கூட்டணியுடைய நிலைப்பாடு இந்த 4 கூட்டங்களில் பேசப்பட்டது இப்போது நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வு குறித்து அறியாமையில் சொல்லுகிற வார்த்தையாக தான் நான் பார்க்கிறேன்.
28 இயக்கங்களும் ஒன்றிணைந்து பேசியிருக்கிறார்கள். அடுத்த கட்ட நடவடிக்கையில் 3 திட்ட அறிக்கைகள் கொடுத்திருக்கிறார்கள். சிக்கல்கள், பிரச்சனைகள் இடைவரும், பேசுவார்கள். அதையும் தாண்டி அவர்கள் பாஜக எதிர்ப்பிலே நிலைத்து நிற்பார்கள். நிற்க வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம். ஒரே ஒரு செய்தி சத்யன் சொன்னாரு, மதிமுகவினுடைய பொதுக்குழு தீர்மானங்கள், தேர்தல் அறிக்கைகள்லாம் பார்க்கணும். அவர் பார்க்கறதுக்கு வாய்ப்பில்லை, பார்த்திருக்க மாட்டாரு. பொதுக்குழு தீர்மானமும் சரி, அதையும் தாண்டி இந்த 2.5 ஆண்டுகளில் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தோழமையோடு இருக்கிற காலகட்டங்களில் கூட மக்களுக்கு பிரச்சனையான செய்திகள் வருகிற பொழுது அதை துறை சாய்ந்த அமைச்சர்களிடம் தமிழக அரசாங்கத்திற்கும் அறிக்கைகள் மூலமாக வெளிப்படையாக தெரிவித்து அதற்கான தரவுகளை, நியாயங்களை பெற்று தீர்மானங்களை கொடுத்து அரசாங்கத்துக்கிட்ட பண்ணுவது என்பதும் மதிமுகவினுடைய பொதுக்குழு தீர்மானங்கள் 100% தன்னிலை விளக்கம் கொடுக்கிற தீர்மானங்கள் இல்லை. மக்கள் நலனை மட்டுமே கொடுத்திருக்கிறோம். 30 ஆண்டு கால பொதுக்குழு தீர்மானம். சபாபதி மோகன் ஐயா பேசும்போது ஓபிஎஸ் ஐயா பத்தி ஞாபகப்படுத்தின போது தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. ஓபிஎஸ் ஐயா ஒரு மாநாடு நடத்துறாரு. அந்த மாநாட்டில் ஒரு தீர்மானம் கூட திமுக எதிர்த்து வைக்கவே இல்லை. அப்பவே ஓபிஎஸ் ஐயா யாருங்கிறது சபாபதி மோகன் ஐயாவுக்கும் மக்களுக்கும் தெரியும். சுனாமியை பார்த்துவிட்டு, வர்தா புயலை பார்த்துவிட்டு அதிமுக வெத்திட்டு செஞ்ச டெபிசிட் என்ன, கடன் என்ன, இன்னைக்கு இவங்க வந்து 2 மழையை அதுக்கு தான் அந்த மழை கதையை அவங்க எடுத்து சொல்றாங்க. அதை நீங்க துணிஞ்சுக்கணும். ரெண்டாவது, 5 லட்சம் பேருக்கு கொடுத்திருக்கிறதா சொல்லும் பொழுது தெருவில் இறங்கி கேளுங்க. சர்க்கரை கார்டுக்கு கிடையாது என்று சொல்லி மறுதளித்து விட்டு அவங்க வீட்டுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. நான் சுட்டி காட்டுறேன். 15 பேருடைய வீடியோவை என்னால வெளியிட முடியும். அதெல்லாம் நீங்க சொன்னது. இல்ல, அதெல்லாம் நீங்க சொல்லலாம். ஆனா ரேஷன் கடையில அப்படியே மறுதளித்தாங்க. ஓகே, நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, செல்வராஜ் ஐயா ஒரு தகவல் சொன்னாரு, அது ரொம்ப தவறான தகவல். எம்ஜிஆர் பற்றி ஒரு தவறா சொன்னாரு. செல்வராஜ் ஐயா கொஞ்சம் பேச விடுங்க. தவறான தகவல் அதெல்லாம் நீங்க அப்புறம் பேசுங்க. கடைசி ஒரு நிமிஷத்துல தவறான தகவல். ஐயா, நான் 15 பேர் வீடியோ வெளியிடுறேன். உங்களால முடியுமா? சர்க்கரைக்கு கிடையாதுன்னு சொல்லி மறுதளித்து அனுப்பி விட்டாங்க. அவங்க விண்ணப்பம் வரல. எனக்கு நல்லா தெரியும். புதிய தகவல்கள் இது பொய்யான தகவல். பேச விட நீங்க உங்க கேள்விக்கு பதில் சொல்லணும். ஓகே நேரம் இல்ல. அதிமுக பொதுக்குழுக்கு பிறகு புதிய தகவல் வேண்டாம். ஓகே ரைட். இப்போதிருந்து தேர்தல் ஜுரம் தொடங்குகிறதா? அதிமுகவினுடைய வியூகம் திமுக எதிர்ப்பு அப்படின்னா வாக்களை வாங்கி தருமா? பொறுத்து பார்க்கலாம். கொண்ட சிறப்பு அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.